ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். சார், நிகழ்ச்சிகள் வரவேற்கிறேன். உச்ச நீதிமன்றத்துல இன்றைக்கு ஏடிஆர் தொடுத்த அந்த வழக்குடைய விசாரணை என்பது வந்துச்சு. வெக்கேஷன் பெஞ்ச் தான் விசாரிச்சிருந்தாங்க. ஏற்கனவே தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் மே 17ஆம் தேதி விசாரித்தார். ஒரு வார காலம் டைம் கொடுத்திருந்தாரு. தேர்தல் ஆணையத்துல ஏன் ஃபார்ம் 17C வெளியிடுவதற்கான காரணம் சொல்லுங்கன்னு சொல்லி, அதற்கான காரணத்தையுமே வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் மனுவை தேர்தல் ஆணையம் சார்பிலும் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நடந்த அந்த வழக்கு விசாரணையில இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெக்கேஷன் பெஞ்சுக்கு விசாரிக்க முடியாது. வெக்கேஷன் முடிந்த பிறகு வரக்கூடிய பெஞ்ச் இதை விசாரிப்பாங்க. இந்த மனுவை நாங்க தள்ளுபடியும் பண்ணல, அதே போல இடைக்கால ஒரு ரிலீஃபுமே நாங்க தரல அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? கோர்ட்ல என்ன நடந்துச்சு, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது இந்த வழக்குடைய பின்னணியை பார்ப்பதற்கு முன்பாக ஷார்ட்டாக அரசியல் ரீதியாக இங்க என்னென்னலாம் நடந்திருக்கு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேர்தலுக்கு கொஞ்ச காலம் இருப்பதற்கு முன்னாலே அருண் கோயல் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் தேர்தல் ஆணையத்தை, தேர்தல் அதிகாரிகளை, தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் வழிமுறையையே மாற்றி அதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கிட்டு பிரைம் மினிஸ்டரு, லா மினிஸ்டரு, எதிர்கட்சியில இருந்து தலைவர் அப்படின்னு போட்டு அதுல ஜே.பி. நட்டாவுடைய மினிஸ்ட்ரியில இருந்த ஒரு செக்ரட்டரியையும் எலெக்ஷன் கமிஷனரா போட்டு, அதே மாதிரி புஷ்கர் சிங் தாமி கிட்ட உத்தரகாண்ட்ல ஒர்க் பண்ண ஒரு செக்ரட்டரியை கூட்டு எலெக்ஷன் கமிஷனரா போட்டு, கடைசி நேரத்தில் அருண் கோயிலை ராஜினாமா பண்ண வச்சு, அந்த எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கும் டீம்ல அந்த பேனல்ல இருக்கக்கூடிய அதிரந்தன் சௌத்ரி அவர்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னால 12 பேரை கொடுத்து என்னை செலக்ட் பண்ண சொல்லி என்னை எப்படி லாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை எதிர்ப்பு தெரிவித்தது. அதற்கு பின்னால் எலெக்ஷன் அதாவது இவிஎம்க்கு எதிராக வந்த அந்த வழக்கு, இதை ஏடிஆர் தொடுத்த வழக்குல இவிஎம்க்கு பதிலாக பேலட் கொண்டு வரணும் அல்லது விவிபேட் ஸ்லிப்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு தீர்ப்பு கிடைத்தவுடன் நரேந்திர மோடி அதை எப்படி கொண்டாடினார் என்பது மிக 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 முக்கியமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். தேர்தல் பரப்புரையில இருந்த நரேந்திர மோடி எதிர்கட்சியினருடைய சதிகள் அனைத்தும் சூர் சூர் வகையா அப்படின்னாரு. எதிர்கட்சியினருடைய சதிகள் அனைத்தும் சுக்கு நூறாக நொறுங்கிவிட்டது அப்படின்னு சொன்னார். தனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து விட்டதாக பேசினார். அப்ப நம்ம அந்த இடத்துல பாஸ், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சதமா பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கூட அந்த வெற்றியை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தன் தரப்பில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. அதை பொதுவான மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் இந்த நிலைப்பாட்டை நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு நீதிமன்ற எலெக்ஷன் கமிஷன் தண்டிக்க போறதில்லை. அல்லது நல்ல முடிவுதான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டினா எலெக்ஷன் கமிஷனர்களுக்கு அப்ப இது அப்ரைசலோ ப்ரொமோஷனோ கிடைக்க போறது இல்லை. சோ அது எதிர்வே ஒரு முடிவு எடுத்தோம், தப்புன்னு நீதிமன்றம் சொன்னா சரிதான் அப்படின்னு போக வேண்டிய விஷயம் தான். எலெக்ஷன் கமிஷனே கொண்டாட முடியாத ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி கொண்டாடியது விந்தை. இந்த தீர்ப்பின் மூலமாக எதிர்கட்சியினருடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது என்று சொன்னது அதை விட பெரிய விந்தை. இந்த பின்னணியில தான் தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பித்ததற்கு பின்னால், குறிப்பாக ஃபேஸ் 1ல ஃபேஸ் 2ல இதனுடைய பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி ஃபேஸ் 1 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு 11 நாள் கழித்து தான் அது சம்பந்தமான டேட்டாக்களை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுகிறது. உங்ககிட்ட எல்லாமே, அதாவது டிஜிட்டல் இந்தியா எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இருக்குது, எல்லாத்தையும் எல்லாமே இருக்குது, தட்னா வந்துடும். ஏன்னா இந்த நாட்டில் தான் நீங்க ஒண்ணு முக்கியமாக கவனிக்கணும். நான் ஒரு அம்மா பேசுது, இந்தியாவை ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு, நான் பாம்பேல இறங்கி நடந்து போனேன், எல்வி வெட்டுறவன் கடையில எல்லாம் அது என்ன ஸ்கேனர், ஜிபே இருக்குது, போன்பே இருக்குது. எப்ப இதெல்லாம் பெருமை கிடையாது. நீங்க கட்டாயப்படுத்தினா வச்சுக்குவான். கேஷ்லெஸ் எக்கானமி நீங்க கட்டாயப்படுத்தி திரிச்சு விட்டுட்டீங்கன்னா அவன் வேற வழியே இல்ல, பணம் வாங்குறதுக்குன்னு பணம் இல்லைங்க, கையில இதா இருக்குதுன்னா கஸ்டமரை தவற விடக்கூடாதுன்னு அவன் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறான். அது பெருமை அல்ல. மாறாக நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு பெருமைப்படக்கூடிய ஒரு தேசத்தில் தேர்தலுடைய ஃபர்ஸ்ட் பேஸ் ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து 11 நாள் கழித்து டேட்டாவை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல வெளியிடுகிறது, ஒரு டேட்டா வெளியிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ் முடிஞ்சு ஏப்ரல் 26 முடியுதுன்னா 4 நாள் கழித்து வெளியிடுகிறது. இந்த தாமதம் ஏன் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை, ஒரு பயத்தை, தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்டா இது இருக்குது. அதற்கு பிறகு ஹைலைட்டான விஷயம் என்ன,
அப்படின்னா 17C ஃபார்ம் 17C வச்சிருக்கிறவங்க பாக்குற அந்த டேட்டாவுக்கும் 11 நாள் கழித்து கொடுக்கப்பட்ட ஓட்டர் டர்ன் அவுட் ஃபர்ஸ்ட் பேஸ்ல 4 நாள் கழித்து தரப்பட்ட ஓட்டர் டர்ன் அவுட் டேட்டா வெப்சைட்ல வந்த இசிஐ வெப்சைட்ல வந்த டேட்டா செகண்ட் பேஸ்ல இவை பார்த்தால் கிட்டத்தட்ட 5% வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இது எவ்வளவு பெரிய அபாயம், தேர்தலின் மீது அபாயம், ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு பெரிய போர். ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஏன்னா நான் இந்த இடத்துல இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஜெர்மனிய உச்ச நீதிமன்றத்தில் இவிஎம்க்கு எதிராக தொடுக்கப்பட்ட, அவங்க நாட்டுல இவிஎம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெர்மனில, சுவிட்சர்லாந்துல, தெரிஞ்சு ஸ்பெயின்ல, அயர்லாந்துல, யுஎஸ்ஏல, யூகேல இவங்க எல்லாம் வச்சிருந்தவங்க தான் இவிஎம் ஒரு காலகட்டத்தில். இப்ப இவங்க இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடை மேனேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா இவிஎம் தேவைன்னு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறார்கள். அப்படி பாத்தீங்கன்னா நம்மை விட 199% பெரிய நாடாக இருக்கக்கூடிய 199% பெரிய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கால இவிஎம் கிடையாது. சரி, இவிஎம் வச்சு ஒரு எஃபிஷியன்சிக்காக நம்ம நடத்துறோம் அப்படின்னு இவங்க சொல்றது உண்மை அப்படின்னா எதுக்கு 7 கட்டமா தேர்தல் நடத்தணும்? ஒரே நாள் நடத்தலாமே இவிஎம் வச்சு. அப்போ நீங்க 7 கட்டமா தேர்தல் நடத்தணும், பேலட் வச்சுட்டே போயிடலாம். இது ஒரு பெரிய நீண்ட விவாதம், வச்சுக்கீங்களா, ஓரம் வச்சிருவோம். ஜெர்மானிய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே இவிஎம்க்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் பேலட் சிஸ்டத்தையே கொண்டு வரணும், ஒப்புகை சீட்டு முறையே கொண்டு வரணும் என்கின்ற அந்த வழக்கிலே தீர்ப்பு தரும் பொழுது ஜெர்மனியுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், rather than maintaining efficiency in election, transparency in election is much needed. நீங்க திறம்பட தேர்தலை நடத்துறீங்களா என்பதை விட வெளிப்படைத்தன்மையோடு நடத்துகிறீர்களா என்பதுதான் முக்கியம். அப்ப இந்த இடத்தில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்படுகிறதா இல்லையா? அந்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமையும் கூட. அந்த வெளிப்படைத்தன்மையை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்த தவறினால் ஏன் அவர்கள் உறுதிப்படுத்த தவறுகிறார்கள் என்று உச்ச நீதிமன்றத்திடம் கேட்கும் பொழுது அதை உறுதி செய்ய வேண்டியது உச்ச நீதிமன்றத்துடைய கடமை. அப்ப இந்த இடத்தில் இன்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமை பொருந்திய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அமிக்ஸ் எலெக்ஷன். அதாவது ஒரு அரசு நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இப்ப போய் இடையில எதுவும் பேச முடியாது. நாங்க அந்த பவர்ஸ்க்கு மத்தியில ஒரு கிளாஷ் வராம ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச். நாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் பண்ணிடுறோம் இந்த நேரத்துல. ஆல்ரெடி 4 பேஸ் நடந்துருச்சு. வழக்கே எங்க முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், ஏற்கனவே 2 பேஸ்ல நடந்த எவ்வளவு பெரிய டிஸ்கிரிபன்சிய குறித்து தான் அவர்கள் காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய டிஸ்கிரிபன்சி நடந்திருக்குது. அதனால 5% பிற்காலத்துல கணக்கு போட்டா 6% மாறுது. 6% என்பது கிட்டத்தட்ட 7-8 கோடி ஜனத்தொகைக்கு சமமாகிறது, 7-8 கோடி வாக்குக்கு சமமாகிறது. அப்ப ஒரு கவரேஜ்ல படிச்ச 96 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஒரு நியூஸ்ல படிச்சு 96 கோடி என்றால் அதுல நீ ஒரு ரவுண்டா 100 கோடி வச்சிட்டீங்கன்னா 6% என்பது 6 கோடி வாக்காளர்கள். தமிழ்நாட்டுடைய சைஸ், ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டுடைய சைஸ், பாப்புலேஷன் சைஸ் கிட்டத்தட்ட. அப்ப இவ்வளவு பெரிய டிஸ்கிரிபன்சி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது இன்றைக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்சை நாங்க கொண்டு வந்துடுறோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் வைக்கப்பட்ட கேள்விகள், இதே வழக்குடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்களுடைய அந்த வழக்கை தொடுத்தவர்கள் என்ன ரிலீஃப் கேட்டு தொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் immediately upload on its website scanned legible copies of form 17C part 1. 17C part 1 account of votes recorded, எவ்வளவு ஓட்டு ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது 17C part 1. இதை நீங்க என்ன பண்ணுங்க, உடனடியா அப்லோட் பண்ணிருங்க. டிரான்ஸ்பரன்சி தான் கேக்குறாங்க, உடனடியா அப்லோட் பண்ணுங்க. இது of all polling station after close of polling of each phase in the ongoing 2024 Lok Sabha elections. இது 17C part 1 account of votes recorded 1. இது ஒரு ரிலீஃப் கேக்குறாங்க. எவ்வளவு ஓட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் 17C part 2 இருக்கு. அந்த 17C part 2 என்னன்னா, candidate wise result of counting after the compilation of results of the 2024 Lok Sabha elections. candidate wise எவ்வளவு வாங்கிருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட்டையும் வெப்சைட்ல ஸ்கேன்ட் லெஜிபிள் காப்பிஸா கொடுத்துருங்க. நீங்களே வெளியிட்டுருங்க. ஸ்கேன் காப்பி, லெஜிபிள் காப்பி. ஏன்னா லெஜிபிள் காப்பி ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும் ஒரு காப்பி. அதை நீங்க ஸ்கேன் பண்ணி லெஜிபிள் காப்பியை வெளியிட்டுருங்க. இதுல டிரான்ஸ்பரன்சியா தான் கேட்கறாங்க. மூணாவது என்னன்னா, டேபுலேட்டட் போலிங் ஸ்டேஷன் வைஸ் டேட்டா இன் அப்சல்யூட் ஃபிகர்ஸ். அப்சல்யூட் ஃபிகர்ல
போலிங் ஸ்டேஷன் வைஸ் டேட்டாவை வந்து நீங்க வெளியிடுங்க. 17C Part 1 ஈச் ஃபேஸ் ஆஃப் போலிங் இந்த ஆன்கோயிங் 2024 எலெக்ஷன் வந்து கான்ஸ்டிடியூன்சி வைஸ் ஃபிகரையும் போட்டு ஓட்டர் டர்ன் அவுட்டை அப்சல்யூட் நம்பர்ஸ்ல போடுங்க. இப்ப இது போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. 5%, 6% என்பது எவ்வளவு ஆட்சி 5%, 6%, 1%, 2% ஆட்சியை மாற்றிவிடும். அப்ப 5%, 6% என்பதுதான் வந்து பிளேயரே, மெயின் பிளேயரே, ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான மெயின் பிளேயரே அங்கதான் நிக்குது. அப்ப இந்த மூன்றையும் வைத்துத்தான் இடைக்கால மனுவாக போட்டு இந்த பிரேயர் அவங்க கேட்கறாங்க. இந்த பிரேயரை கேட்டதுக்கு இசியோடைய ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவுண்டர் அஃபிடேவிட் போட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நேற்றைய முன்தினம் அந்த கவுண்டர் அஃபிடேவிட் வந்தது. அப்ப அவன் என்ன சொல்றாங்கன்னா, கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் படி 17C வந்து ஒரு போலிங் ஏஜென்ட், கேண்டிடேட்டுடைய போலிங் ஏஜென்ட்டுக்கு மட்டும் தான் ஒரு காப்பி தர முடியும். அதே மாதிரி அந்த ஃபார்மை வந்து 17C வெப்சைட்ல நம்ம பண்ணோம்னா அது வந்து இட் மே லீட் டு மிஸ்சீஃப் அண்ட் கன்ஃபியூஸ் தி வோட்டர்ஸ் லீடிங் டு மிஸ்ட்ரஸ்ட் இன் தி process. என்னன்னா ஓட்டு போடுறவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதாவது ஓட்டு போடுறவங்க தான் போட்ட ஓட்டு பெரும்பான்மையாக யாருக்கு போட்டோமோ அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா என்று ஒரு குழப்பம் பின்னாளில் ஏற்படுமே. அதை விட இந்த குழப்பம் கம்மி தானே. அல்லது குழப்பம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டியதானே உங்களுடைய கடமை. அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு தானே வழக்கே வந்திருக்குது. ஆனால் இசியுடைய ரிப்ளை வந்து வரலாற்றிலே பதிய வேண்டிய ஒரு ரிப்ளை. ஏன்னா இதனால வந்து நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்கன்றாங்க. கடைசியில இதனால என்ன ஆகும்னா குழப்பம் வந்துடும், இந்த தேர்தல் ப்ராசஸ் நம்பாம போயிருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். நான் ஆரம்பத்திலேயே இதனுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து ஷார்ட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க தேர்தல் ஆணையத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப கடைசியா இவிஎம்முக்கு எதிரான இவிஎம்முக்கு ஆதரவான தீர்ப்பை தனக்கே உண்டான தீர்ப்பாக நரேந்திர மோடி கொண்டாடியதுல இருந்து இப்ப இந்த சந்தேகங்கள் எங்கிருந்து எழுகிறது என்பது வரைக்கும். அதே மாதிரி இசி வந்து தன்னுடைய அபிடேவிட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 17C ஃபார்ம் வந்து ஸ்டாச்சுட்டரி ரெக்கார்ட் ஆஃப் ஓட்ஸ், அது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெக்கார்டு. அது எல்லாருக்கும் இப்ப நம்ம வந்து வெப்சைட்ல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஆளாளுக்கு எடுத்து மார்க் பண்ணி போட்டுருவாங்க. நான் ஒரு வேலையான கொஸ்டின் கேட்கவா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எல்லா பூத் ஏஜென்ட் கிட்டையும் ஒரு 17C ஃபார்ம் நீங்க கொடுத்துருவீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அதுல எத்தனை பர்சன்டேஜ் வேற யாராவது மார்க் பண்ணி வேற ஆளுடைய பேரை போட்டு அதை கூட வெளியிடலாமே. நீங்க ஸ்கேண்ட் காப்பியா போட்டா மட்டும் தான் அதை வெளியிட முடியுமா? மார்க் பண்ணி வெளியிடணும்னா இப்ப நீங்க ஒரு கேண்டிடேட், உங்களுடைய பூத் ஏஜென்ட் நானு, என்கிட்ட கொடுக்குறாங்க 17 ஃபார்ம் 17C கொடுக்குறாங்க. அதுல நம்ம சம்பந்தப்பட்ட டீடைலும் இருக்கும்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த கேண்டிடேட் சம்பந்தப்பட்ட டீடைல் வச்சுக்கோமே. எலெக்ஷன் கமிஷன் பயப்படுவது மார்க் பண்ணி போட்டுருவாங்க அப்படிங்கறது எலெக்ஷன் கமிஷனுடைய பயம். அப்ப நான் வந்து உங்களுக்கு எதிரில் போட்டிடுறாருல அவர் பேரை போட்டு மார்க் பண்ணி போட்டு விட்டுலாமே. அங்க தெரிய வேண்டியது எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறது தானே, பாயிண்ட் அதுதானே, எத்தனை எவ்வளவு ஓட்டு டர்ன் அவுட் வந்திருக்கு அப்படிங்கிறது தானே. என்ன ஒரு நகைப்புக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது. அத ஸ்கேண்ட் காப்பியை கொண்டு சொல்ற மாதிரி ஸ்கேண்ட் காப்பியை வந்து வெளியிட்டா அது வந்து மார்க் பண்ணி வெளியிடுவாங்க, அதனால குழப்பங்கள் வந்துடும் அப்படின்னு. இதுக்கு ஸ்டாச்சுட்டரி ப்ரொசீஜர், இதுக்கு வந்து அனுமதி இல்ல, கோட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்து அனுமதி இல்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அட் தி மொமெண்ட் ஒரிஜினல் ஃபார்ம் 17C வந்து ஸ்ட்ராங் ரூம்ல இருக்குது, போலிங் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுக்குறோம், 1-to-1 ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது 17Cக்கு. அதான் பதில சொன்னேன், அதுதான் அவங்க சொல்றாங்க. இதுக்கு தான் நான் இந்த பதில சொன்னேன், யார் மார்க் பண்ணி போடுறதா இருந்தா யார் வேணா போடலாமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரூல்ஸ் வந்து பர்மிட் பண்ணல 17C, ஏன்னா பப்ளிக்ல வந்து கண்டெம்ப்ளேட்டட் பை தி ரூல்ஸ், பப்ளிக்ல இதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இதுல இப்ப கடைசியா நீதிமன்றம் சொன்னது இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு இப்ப அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ஏடிஆர். அவங்க தரப்புல வந்து இவங்களுடைய இசிஐ உடைய கவுண்டர் அஃபிடேவிட்டுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து ஜஸ்டிஸ் தத்தா தான் கொஸ்டின் கேட்கறாங்க, நீதிபதி கேட்கறாங்க. ஜஸ்டிஸ் தேவ் எந்திரிக்கும் போது ஜஸ்டிஸ் தத்தா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, we have some questions. என்னன்னா, பிரேயர் இந்த அப்ளிகேஷன்ல என்ன பிரேயர் கேட்டிருக்கீங்களோ இதே பிரேயர் தானே மெயின் ரிலீஃப்லயும் இருக்குது. அப்ப நீங்க போய் மெயின் ரிலீஃபே கேட்டுக்கலாமே, இதையே இங்க இன்டர்வல் கேட்டு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இது மெக்கானிக்கலா இது நம்ம வந்து அணுகாம சப்ஜெக்ட பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஸ்லயும் செகண்ட் பேஸ்லயும் வந்து 7 நாள் 11 நாள் கேப், 4 நாள் கேப், 5% வித்தியாசம். இது முக்கியமானது இங்க. இப்ப அதனாலதான் இந்த பிரேயர் அங்க இருக்குதுன்னா இப்ப மெயின் ரிட் ஆர்கியூ பண்றதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் சொல்லிடுவாங்களே. அப்ப ஜஸ்டிஸ் தத்தா என்ன கேக்குறாங்க, அடுத்த பாயிண்ட், இன்ட்ரிம் அப்ளிகேஷனும் வந்து இதே பிரஸ் ரிலீஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்தீங்க, இசிஐ பிரஸ் ரிலீஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்தீங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பெட்டிஷன் டெவலப் ஆயிடுச்சு. 2019 பெட்டிஷன், ஏற்கனவே மஹுவா மொய்த்ரா போட்ட பெட்டிஷனுக்கும் இந்த 2024க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு, எல்லாமே ஒன்னாதானே இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க.
அப்போ ஜஸ்டிஸ் தத்தா இது மார்ச் 16 ஏன் கொண்டு வரல, அதை நீங்க சொன்ன அந்த செய்தி, அதுல வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியான செய்தி என்னன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஒரு பேசுற எலெக்ஷன் வந்து தள்ளி கொடுத்ததுனாலதான் அந்த சிக்கலே வந்தது. இதுதான் யதார்த்தமான விஷயம். அப்ப அதுக்கு ரிப்ளை தேவ் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இப்ப பிரச்சனை எங்க, நான் அவரை சொல்றேன், தேவ் வந்து election, cause of election for the application arose, cause of action for the application arose only when the election commission made the disclosure regarding the voter turnout. நீங்க எனக்கு 17C ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஓட்டர் டர்ன் அவுட் டீட்டெயில் கொடுத்துட்டு இதை கம்பேர் பண்ணி பார்த்தா 5% வித்தியாசம் இருக்குது டோட்டலா. அப்பதான் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோஸ் ஆகுது மேட்டருக்கு அப்படின்னு அவர் அந்த வாதத்தை வைந்தா இன் பிட்வீன் எலெக்ஷன். அப்பதான் ஒன்று சொல்றாரு, எலெக்ஷனுக்கு மத்தியில், அப்பதான் நீதிபதி சொன்ன வார்த்தை, மரியாதைக்கு நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷனுக்கு மத்தியில இப்படிலாம் நம்ம பண்ண முடியாது, ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் வச்சுக்குவோம். இல்ல, let the application be heard along with the main writ petition, we cannot interrupt the process, let us trust some authority அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. let us trust some authority, அதிகாரிகளை நம்புவோமே அப்படிங்கிறார். பிரச்சனையே அங்கதானே. பிரச்சனை எங்க வருதுன்னா, நரேந்திர மோடி வாய்க்கு வந்ததை எல்லாம் உணர்கிறார். ஒரு பிரதமர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, ஒரு வழக்கு இல்லை அவர் மீது. டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க, அங்க போறாங்க, கடைசியா எலெக்ஷன் கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஸ்டார் கேம்பெயினரை நீங்க அடக்கி வைங்கன்னு மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ஒரு நோட்டீஸ், ஜேபி நட்டாக்கும் ஒரு நோட்டீஸ். இது இப்படி அத்தாரிட்டி என்பவர்கள் இப்படி இருக்கும் பொழுது, அத்தாரிட்டிகளின் மீது நம்பிக்கை இழக்கும் போதுதான் அத்தாரிட்டிக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து யூ ஆர் தி ஆத்தரைஸ்டு ஜட்மெண்ட், ஜுடிஷியரி இஸ் தி ஆத்தரைஸ்டு அகைன்ஸ்ட் தி அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம உங்ககிட்ட வர்றோம். let us trust some authorityங்கிறது எந்த வகையில் புரிந்து கொள்வது என்றே நமக்கு வந்து இது வந்து புரியல. அப்போ வந்து அபிஷேக் மனு சிங்வி வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, the courts ought not to adopt a technical approach. இந்த மாதிரி டெக்னிக்கல் அப்ரோச் தான் எடுக்காதீங்க. ஆர்குமெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்டிடிகேட்டா இன்ட்ரீம் பிரேயரை வந்து நீங்க வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நீங்க ஃபைனல் பிரேயர்ஸ் பண்றதுக்கு நீங்க என்டர்டெயின் பண்ணணும். ஏன்னா டுமாரோ இஸ் தி 6 phase, 5 phases are over. அப்ப ஜஸ்டிஸ் தத்தா திரும்ப சொல்றார், இந்த பர்టిక్యులர் கம்ப்ளைண்ட்ஸ் that you are insisting upon would require manpower. இங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கதான் இந்த தீர்ப்புல இருந்துச்சு. ஜஸ்டிஸ் தத்தா என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி 6th phase வந்து நாளைக்கு 6th phase, 5 phase வந்து முடிஞ்சு போச்சு. இந்த பர்టిక్యులர் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல, இதை வெளியிடணும் நீங்க சொல்றீங்கல்ல, இதுக்கு வந்து would require manpower அப்படின்னா, இது பெரிய அளவுல வந்து ஆள்பலம் தேவைப்படும். இட் இஸ் நாட் பாசிபிள் டியூரிங் திஸ் பீரியட், அது நடத்த முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து ஒரு யோசிக்கும் பொழுது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டது என்பதை உள்வாங்கி நீதிமன்றம் தீர்ப்பை தருகிறது, ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்றதுன்றது நமக்கு ஆச்சரியக்குரிய ஏற்படுத்துகிறது, கவலை அளிக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா இதை அவர் சொல்லிட்டு we have to be very conscious of the ground reality என்றார். கிரவுண்ட் ரியாலிட்டி மேல ரொம்ப நம்ம கான்சியஸா இருக்கணும். we feel this could be here after the vacations அப்படின்னு சொன்னார். அப்போது அபிஷேக் மனு சிங்வி என்ன சொன்னார் என்றால், 10.37 லட்சம் 17C ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃபார்ம் 17C ரெக்கார்ட்ஸ் வந்து 10.37 லட்சம் இருக்கிறது. மொத்தம் எத்தனை? 543 கான்ஸ்டிடியூவன்சில இருக்குது. 543 கான்ஸ்டிடியூவன்சில 10.37 லட்சம் ஃபார்ம் சி ரெக்கார்ட்ஸ் டோட்டல் நம்பரா டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, the number per returning officer, ஒரு ரிட்டர்னிங் ஆபீசருக்கு கிடைக்கக்கூடியது வந்து வெறும் 1911 ஃபார்ம் தான். ஒரு ரிட்டர்னிங் ஆபீசரே வெறும் 1911 ஃபார்ம் உங்களால பண்ண முடியாது அப்படின்னா இட் இஸ் மேனேஜபிள் அப்படின்னாரு. அப்ப இங்க என்னென்னலாம் காரணம் சொல்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் என்றார்களோ அந்த எல்லா காரணத்தையும் நம்ம இங்க ஆய்வு பண்ணிட்டோம். அது ஏற்புடையது இல்லையா, ஜனநாயகத்துக்கு அது அழகாக இருக்குமா, அழகாக இருக்காதா என்பதை நாம பேசக்கூடிய இந்த செய்தியை பார்ப்பவர்கள் தான் முடிவு செய்யும், உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அணுகுமுறையை. ஏனென்றால் இது வந்து இந்த நேரத்தில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் எடுத்துக்கணும், let us trust some authorities என்றார். அத்தாரிட்டி மேல ட்ரஸ்ட் இல்லாதனால தான் வழக்கே வருது. 5% 6% வித்தியாசம், நீங்க ஏன் அப்பவே வரல? பர்சன்ட் வித்தியாசம் வந்து இப்ப உள்ள எலெக்ஷன்ல வந்திருக்குது. ஒரு பேசுக்கும் இன்னொரு பேசுக்கும் மத்தியில அந்த ஓட்டர் டர்ன் அவுட் நீங்க வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கான எடுத்துக்கிற கேப் சந்தேகத்தை கொடுக்குது. ஆனா அது மட்டும் தான் சந்தேகம்னு பார்த்தா பர்சன்டேஜ் மலைக்கு மடுவுக்கு வித்தியாசத்தை கொடுக்குது. அப்ப இப்பதான் அந்த வழக்கினுடைய முக்கியத்துவமே பெறுது. அப்ப இதை தூக்கி கடாச்சிட்டீங்கன்னா
மெயின் ரிட்டை வந்து ஆர்கியூ பண்ணும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு தூக்கி கடாச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லும்போது அத்தாரிட்டியை நம்புவோம், ஏன் நீங்க முதல்லயே வரல, முதல்லயே எடுக்கல, இதெல்லாம் கேள்விகளாக இருக்கிறது, அதற்கு எதெல்லாம் பதில்களாக இருக்கிறது என்பதையும் நம்ம வந்து அலசிட்டோம். அப்ப லாஸ்டா என்ன சொல்லிட்டாரு, மேன் பவர் பண்ண முடியாது. மேன் பவர் பண்ண முடியாதா? எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கும் பிரிச்சு கொடுத்தோம்னா வெறும் 1911 ஃபார்ம் தான் வருது, இது மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, இல்லைங்க இந்த ஸ்டேஜ்ல நம்மளால இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, அதனால நாங்க ஆர்டர் டிக்டேட் பண்றோம் அப்படின்னு டிக்டேட் பண்றோம். இந்த நிலையில் இந்த தீர்ப்பு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. என்ன வந்து சொல்ல போறாங்க, விவிபேட் ஸ்லிப்ஸை கொண்டு வரலான்ட்டு ஏதாவது இது தருவாங்களா, ஏதாவது ஒரு அல்டர்னேட்டிவ் அப்ரோச் கொடுப்பாங்களா, அது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களான்னு பல வகையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. என்னை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை மனமோந்து ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகத்தை பின்பற்றும் நல்ல குடிமக்களுக்கு அழகு. அந்த வகையில் இந்த தீர்ப்பை ஏற்கிறேன். அதே நேரம் தனிப்பட்ட முறையில் சட்டம் அனுமதித்த வகையில் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லுவேன். இப்போ வெகேஷன் பெஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இத வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஜூலை மாசம் தான் வெகேஷனே முடியுது, அதற்குள்ள தேர்தலும் முடிஞ்சிடும், புதிய அரசு அமைச்சரவை பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களே. அப்ப அதன் பின்பு வந்து விசாரித்து பலன் இல்லை அப்படின்றதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. அப்ப உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு சீலிடப்பட்ட கவர்லையாவது உச்ச நீதிமன்றத்திலேயாவது கொடுங்க, இணையதளத்துல வெளியிட வேணாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையாவது வச்சிருக்கலாம் அப்படின்ற பார்வையும் பொதுமக்கள் வைக்கிறாங்க. இப்ப கபில் சிபல் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் இவிஎம் 30 நாட்கள் மட்டும் இந்த டேட்டாவை சேமிச்சு வைப்பாங்க, இப்போ 2-3 வருஷத்துக்காவது சேமிச்சு வைக்கணும். அப்படி சேமிச்சு வச்சாதான் கடைசியா எந்த டைம்ல ஓட்டு முடிஞ்சிருக்கு, அதன் பின்பு போடப்பட்ட ஓட்டுகள், இன்வாலிட் ஓட்டுகள்லாம் எப்ப அப்படின்றதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். அதன் மூலமாக ஒரு இல்லீகலாக எம்பி பதவி ஏற்பதை நம்மளால தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கடைசி ஒரு கோரிக்கையாக உச்ச நீதிமன்றத்துக்கு வச்சிருக்கிறாரு. வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாவது இதை உச்ச நீதிமன்றம் ஒரு டைரக்ஷனா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எப்படி பாக்குறதுன்னா, எல்லா வகையிலும் ஆல் பாசிபிள் வேலை வந்து இந்த தேர்தலை ஒரு ஆரோக்கியமான தேர்தலாக நடத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஜனநாயகவாதிகள் அனைவரும் நினைக்கிறார்கள், எல்லாரும் நினைக்கிறாங்க. இது அப்படி நடத்திடவே கூடாது என்பது தேர்தல் ஆணையம் உறுதியா இருக்கு. அதான் பாயிண்ட். அப்படி இருந்தவே கூடாது என்பதில் தேர்தல் ஆணையம் மிக மிக உறுதியாக இருக்கிறது. எல்லா வகையிலும் அதாவது கான்ஸ்டிடியூஷனை வந்து எடுத்துருவாங்க, ரிசர்வேஷன் பத்தி நீங்க வந்து போய் பேசிடக்கூடாது, அக்னிவீரை பத்தி நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு தேர்தல் ஆணையம் வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு காங்கிரஸுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தி நீங்க வந்து பீதியை கிளப்பக்கூடாது, ரிசர்வேஷனை பத்தி பீதியை யார் கிளப்பினா? இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்தினுடைய அவருடைய வெப்சைட்ல வந்து ஆரக்ஷன் கே ஆக்னே செலக்ட் ஆக தேஷ் ரிசர்வேஷனுடைய தீல வந்து இந்தியா பத்தி எரியுது, இடஒதுக்கீட்டு தீல இந்தியா பத்தி எரியுது, இடஒதுக்கீடு வந்து தகுதியற்ற மக்களை உருவாக்கிடும், இன்கம்பீட்டன்ட் பீப்புளை உருவாக்கும், இடஒதுக்கீடு வந்து தேசத்தை பிளவுபடுத்தும் அப்படின்னு தன்னுடைய வெப்சைட் எழுதி வச்சிருக்காரு. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நின்றவர்கள், மண்டல் கமண்டல் என்று கேலி அடித்தவர்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ரத யாத்திரை நடத்தி மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டையே மறக்கடித்தவர்கள், இன்னைக்கும் வந்து ஓபிசிகளுக்கு என்ன இடஒதுக்கீடு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அதை பத்தி எந்த பதிலும் இல்லாமல் உங்க இடஒதுக்கீடை புடிங்கி இந்த மதத்தை கொடுத்துருவாங்க, அந்த இடஒதுக்கீடை புடிங்கி இந்த மதத்தை கொடுத்துருவாங்க என்று மீண்டும் மீண்டும் மதத்தை மையப்படுத்திய ஒரு பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இடஒதுக்கீடு தொடர்பாக நாம் எழுப்பக்கூடிய அத்தனையும் உண்மையாக இருந்தாலும் நீங்க எழுப்பக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் நம்மையே நோக்கி திரும்பி வீசியவனே வீழ்த்தும் ஈட்டி என்பதை போல நம்ம ஈட்டி அந்த பக்கம் வீசினா அதை பிடிச்சி ஈடி எலெக்ஷன் கமிஷன் நீயே வச்சுக்க அப்படின்னு நம்ம மாறவில்லையே திரும்ப அதை தூக்கி வீசுது. கான்ஸ்டிடியூஷனை பத்தி நீங்க கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னா ஏவிஜிஎன்ஆர் வெங்கடாச்சலையா கமிஷன் நினைக்கிறேன், வெங்கடாச்சலையா கமிஷன் வாஜ்பாய் பீரியட்ல வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் பிரின்சிபல் ஆய்வு செய்யறதுக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய கைதேர்ந்த ஒரு நீதிபதியை வந்து நியமித்தார். அப்ப அவர் ரொம்ப நேர்மையான ரொம்ப பிரபலமான நீதிபதி. அவர் என்ன சொல்றாரு, இந்த கமிஷனுக்குள்ள இருக்கவே முடியாது, பேசிக் பிரின்சிபல்ஸ் கான்ஸ்டிடியூஷன் என்ன நீங்க ஆய்வு பண்ண போறீங்க, உங்க நோக்கம் தப்பு, முடியாது அப்படின்னாரு. கான்ஸ்டிடியூஷனை புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த நாளே நாளில் இதுல வந்து நத்திங் இந்தியன் அபவுட் திஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியன் எதுவுமே இல்ல, நத்திங் இந்தியன் அபவுட் திஸ் கான்ஸ்டிடியூஷன், நோ மனுவாதி வேல்யூஸ் எதுவுமே இதுல இல்ல என்று வந்து அன்னைக்கு திபங்கர் துபே இதே வந்து RSS கோல்வார்கள் இவங்க எல்லாம் வந்து அதை எதிர்க்கலையா, அதை எதிர்த்து தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதலையா? அப்ப இந்த ஒரு பயத்தை தான் அதுக்கு சரி இது அப்படியே வரலாற்று பூர்வமா அப்படியே வந்துச்சுன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா 400 சீட் எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா அப்பதான் கான்ஸ்டிடியூஷனை மாத்த முடியும் என்று கர்நாடகா எம்பி பேசலையா, ராஜஸ்தானுடைய துணை முதல்வர் ரியா குமாரி பேசலையா? அப்ப இந்த பேச்சுக்களை எல்லாம் மேற்கோள் காட்டினால் கூட எலெக்ஷன் கமிஷன் நம்ம மேல பாயுது, இதை பேசக்கூடாது, இது தப்பு, இது நீங்க பேசக்கூடாது. அப்போ தேர்தல்
நேர்மையானதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் நிராசையாகி விடுவார்கள். மக்களாட்சி என்பது கேலிக்கூத்தாகும், கேலி பொருளாகும், அது ஒரு விளையாட்டு பொருளாக மாறிவிடும் என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, கபில் சிபலுக்கு இருக்கிறது, துஷ்யந்த் தேவுக்கு இருக்கிறது, அபிஷேக் மனு சிங்விக்கு இருக்கிறது, மஹுவா மொய்த்ராக்கு இருக்கிறது, ஏடிஆருக்கு இருக்கிறது. இந்த கவலை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கிறதா என்பதுதான் நீங்க முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல என்ன நடந்துச்சு, என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, உச்சநீதிமன்றத்துடைய இந்த முடிவு என்பது எத்தகைய பாதிப்பை தேர்தல் நேரங்களில் ஏற்படுத்தும் அப்படின்ற சரியான விளக்கத்தை நம்ம நேயர்களுக்கு விளங்கப்படி எடுத்துக் கூறுகிறீங்க. நிகழ்ச்சிகளை தொடர்மைக்கு ரொம்ப நன்றி சார்.